ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து சிக்கன் டெவலும், அதுக்கு பிறகு முட்டை ரைஸ். என்ன முட்டை ரைஸ் தான். சிக்கன் போட்டால் சிக்கன் ரைஸ், இறால் போட்டால் இறால் ரைஸ். ஆனால் நாங்கள் இன்றைக்கி முட்டையை போட்டு முட்டை ரைஸ் செய்ய போகிறோம். என்ன ரைஸும் அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் டெவலும், அதுக்கு பிறகு எங்களோட சோபா சாஸ் சில்லி பேஸ்ட்டும் வச்சு செமையாக சாப்பிட போகிற நண்பர்களே. இன்றைக்கி கிளைமேட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? நல்லாவே இருக்குது. அங்கே ஆள்காட்டி குருவியா தான், ஆள்காட்டி குருவி அந்த காகம் திலத்துது. அது அந்த அந்த காகம் முட்டுக்குதே இல்லை. அதங்க அங்கே பாருங்க, ஓடுது அதுவும். ஆனால் அது திலத்தி கொண்டே இருக்குது. இப்போ வரும் அப்படியே மேலே பிறகு காகம் திலத்தும். இப்போ வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிப்ளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க சூப்பராக சுவையான முதல் வந்து டெவலை செய்வோம். என்ன தம்பி? சிக்கன் டெவலை செஞ்சுட்டு அதுக்கு அடுத்து வெளியே பார்க்கலாம். முதல் வந்து சிக்கன் டெவலை செய்யலாம். மழை தூருதா? நான் அப்படியே சொன்னேன், தம்பி வாடா உள்ளுக்கு இருந்து செய்வோம், மழை வருமெண்ட. முதல்ல யாரு சொன்னது? காஞ்சிருக்கன்னு. பிறகு நான் உள்ளுக்கு செய்ய மாட்டேன். யாரு திருப்பி வெளியில் வாங்க நல்லா இருக்குன்னு கூப்பிட்டதாரு? யாரு போனை துறைச்சி கொண்டு தெரியாது? அம்மா வெளியில் வாங்க காத்தா இருக்குன்னு கூப்பிட்டதாரு? நான் நல்லா அளவர் பாருங்களேன். இப்போ மழையண்டா இப்போ நான் எல்லாம் திருப்பி எடுத்துக்கொண்டு ஓடணும் உள்ளுக்கு. வாங்க போகிறாரு இவர் என்னட்ட. இப்போ சட்டி சூடாட்டுங்க. சிக்கன் வந்து நான் பொரிச்சிட்டேன் நண்பர்களே. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ப்ராய்லர் சிக்கன் தான். இதை வந்து நல்லா வடிவாக கழுவி உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா முருக பொரிக்காமல் நல்லா கணக்காக பொரிச்சு எடுத்துருக்குறேன். இங்கே அதை நீ சட்டி சூடாட்டு. இப்போ சட்டி சூடாகிட்டு எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் சூடாட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இதில் வந்து உள்ளி இடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். உள்ளியும் இஞ்சியும் கொஞ்சம் லைட்டாக பொரியட்டும். வெங்காயம் சேர்க்குறேன். பெரிய வெங்காயம் தான். பச்சை மிளகாய், கறி மிளகாய். இந்த டெவலுக்கு கறி மிளகாய் சேர்க்க நல்லா இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்குது. தக்காளி பழம் சேர்ப்போம். இது தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தக்காளி பழம் எல்லாம் வதங்கிட்டு இதில் வந்து கொஞ்சமாக கட்டைத்தூள் சேர்க்குறேன். இதோட மிளகுத்தூள் இப்போ கலந்து விடுவோம். நீங்கால பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை சேர்ப்போம். சேர்த்துட்டு இதோட வந்து தக்காளி சாஸ், கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். இப்போ கலந்துடுவோம். இப்போ பாருங்க, சூப்பராக சிக்கன் டெவல் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது தம்பி? சூப்பராக இருக்கா? நல்லாக்கா? நல்லாக்கா? சாப்பிடாம எப்படி சொல்லுவா சூப்பராக இருக்கண்டு? நல்லா இருக்கு. பிறக்குவோமா? பாருங்க, சூப்பரான சிக்கன் டெவல் ரெடி. இப்போ நாங்கள் முட்டை ரைஸை செய்வோம். இன்றைக்கி வந்து பாஸ்மதி அரிசிலாம் செய்ய போகிறேன். இன்றைக்கி பாருங்கள், பாஸ்மதி அரிசியை போட்டு இந்த மாதிரி வடித்து எடுத்துருக்குறேன். நல்ல ஒரு முக்கால் பதத்தில் வடித்து எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீளமாக. எங்களுக்கு பெருசாக இது விருப்பம் இல்லை என்ன பாஸ்மதி. நாங்கள் கூடுதலாக இது தான் என்ன சீரக சம்பா அது சாப்பிடுவோம். இன்றைக்கி இதில் செய்வோம்ன்ட்டு சொல்லி என்ன ரைஸ் கூடுதலாக இதில் செய்கிறது. அப்போ இதில் செய்வோம்ன்ட்டு வாங்கியாச்சு. இப்போ சட்டியை வைப்போம் சூடாட்டுக்கும். இந்த அரிசி வந்து 1 கிலோ 750 ரூபாயோ இன்னும். சீரக சம்பா வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 500 சொச்சம் என்ன. ஆனால் அது நல்ல குட்டி குட்டியாக நல்லா இருக்கும். இது கொஞ்சம் நீளமாக இருக்குமே.
சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ எண்ணெய் சூடாட்டும் உள்ளி இஞ்சி இடித்து வச்சுருக்கிறேன், அதை சேர்க்குறேன். இதோட வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு 2-3 கறி மிளகாய் இது வதங்கட்டும். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கி வருது. இதில் வந்து கேரட் வெட்டி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி. இதோட கோவா, அதுக்கு பிறகு லீட்ஸ் நீள வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீள வாக்கில் தான் கடையில் போடுவினோம் வேணா நம்பி. இதோட உப்பு சேர்ப்பேன். கடைகளில் பார்த்தீங்கன்னா அந்த ரசமுசு அந்த என்னண்டு அந்த அஜினமோட்டோ மாதிரி சுவை ஊட்டியெல்லாம் சேர்ப்பினேன் நண்பர்களே. நான் அதெல்லாம் சேர்க்க மாட்டேன். சரியா? இப்போ இந்த மிளகறி எல்லாம் இந்த மிளகறியில் இருக்கிற தண்ணியிலேயே அப்படியே அவிஞ்சு வதங்கி வரட்டும். இங்கே மிளகறி வதங்குறதுக்குள்ள முட்டையை உடைச்சி எடுப்போம். இப்போ பாருங்கள் மிளகறிகளெல்லாம் நல்லா வதங்கி வருது. ஆகலும் வதங்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு ரவுண்டு கட்டி விடுவோம். சரிங்களா? தான் ரவுண்டு கட்டி விடுறது. இந்த இடத்துல கையை வைக்கணும். இப்படி இருக்குஞ்சுனங்க. இப்போ இதில் வந்து எண்ணெய் விட தேவையில்லை. பாருங்கள், நாங்கள் அந்த விட்ட எண்ணெயே வரும் இந்த மாதிரி. இதில் நாங்கள் உடைச்சி வச்சுருக்கோம் முட்டையை சேர்ப்போம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். இப்போ இந்த முட்டையை வறுத்து விடுவோம். அப்படியே அவிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்க நல்லா முட்டையை வறுத்து விட்டாச்சு. நண்பர்களை ஏன் சிரிக்கிறேன்னு சொல்லுங்க பாப்பா. ஏன்னா சொல்லுங்க. சாக்ஷி சாக்ஷி அது இப்போ ட்ரெண்டிங்காக போகுது. எனக்கு அவர் நல்லா பிடிக்கும் அந்த தம்பி. என்ன பேர்? ராஜ்பிரியன். என்ன வா அந்த வரைக்கே ஒரு அந்த என்னண்டு அந்த ஸ்பையாக போவார் தெரியுமா? ஒரு இதோட ஜோக்குண்டு செஞ்சார். அதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாக்ஷி சாக்ஷி அதில் எனக்கு நல்லா பிடிக்கும் நண்பர்களே. விழுந்து விழுந்து சிரிக்கிறது. அஞ்சு பாருங்க அவரை கஞ்சி என் ரைஸை பிழைக்க பார்த்தேன் பார்த்தீங்களா? இப்போ கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் இதையும் கலந்து விடுவோம். அதுக்கு பிறகு இங்கே நாங்கள் சோறை வடித்து வச்சுருக்கிறோம் பாருங்க. அது எங்களுக்கு தேவையான அளவுக்கு போட வேண்டிய பார்த்துட்டு போடுவோம். நல்லா கலந்துடுவோம். எனக்கு ஃபுல் ரைஸ் வேணுமா ஹாஃப் வேணுமா சொல்லு? ஹாஃப். ஓகே. இது நல்லா கலந்து விடுவோம். ஆக கூட சோறுனா போடையில் கணக்காக தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இது இப்படி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா இப்போ இந்த வெங்காயத்தால் போடணும். அப்போ மிச்ச ரைஸை நாங்கள் பிறகு சாப்பிடுவோம். எவ்வளோ இருந்தால் கூட எல்லாம் கூட ரைஸ் போட்டால் இதாக இருக்குது. எங்களுக்கு கணக்காக போடணும். சரியா? காணும். அது இன்னொரு ஓடம் இருந்தா நீ பார்க்க காணுமடா அவ்வளோ. சரியா? அது கறி இருக்கு தானே, அதோடு சாப்பிடலாம். சாப்பிடாதாக்க அந்த மாட்டேன். ஓகே. நல்லா கலந்துடும். கடையில் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் போடுவீங்க. நம்ம என்ன நாங்கள் நிற்கே போடுவீங்க. நம்ம அந்த மேகிட என்ன அதெல்லாம் போடலை. இப்போ பாப்போம் அப்படி இருக்கண்டு. இதான் முட்டை ரைஸ். சூப்பராக இருக்கு. சிக்கன் ஒன்றும் சேர்க்கல. உப்பு கொஞ்சம் சேர்ப்பேன். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் இதுக்கு நீங்கள் சோஸுகள் சேர்க்கலாம். என்ன இந்த சோஸ் சோயா சோஸ் அதெல்லாம் சேர்க்கலாம். நாங்கள் சேர்க்கல. இதுக்கும் சில்லி பேஸ்ட்டும் வச்சு சிக்கன் டெவலும் வச்சு சாப்பிட சும்மா அந்த மாதிரி இருக்குது நண்பர்களே. சில்லி பேஸ்ட் இருக்குது ரெடி. ஏற்கனவே செஞ்சுட்டு நான் சூப்பராக எங்கட எக் ரைஸ் ரெடி. ஓகே. எப்படி இருக்குது பாருங்க. உதிரி உதிரியா இல்லைங்களா? எக் ரைஸ் ரெடி. ஓடிவாங்க சாப்பிடலாம். பாருங்க நண்பர்களே, மயில் அதில் 2 நிற்கிது, இதில் 1 நிற்கிது. தெரியுதா தம்பி?
அந்த மூலையில் பாரு இந்தா 2 நிற்குது. இந்தா அந்த மஞ்சள் கலர் வீடு இருக்கு அந்த மூலையில் இந்தா அந்த மூலையில் இந்தா 2 பேர் நிற்கணும். இந்தா நிற்கணும் விளங்குதா? இங்கேயால இன்னொரு ஆள் இந்த ஜன்னலோட ஒரு ஆள் நிற்கிறார் பார். இந்த இங்கே அந்த தெரியுதா? ஜன்னல் திறந்துருக்கு. மழைண்டா அவைக்கு நல்ல விருப்பம் வந்துருவீனம். அதான் நின்று பார்த்து கொண்டிருக்கணும். வேணா ஹாய் கம் கம் 3 மைல் நிற்கிது. மொத்தமாக 5 மைல் வாரது. 2 பேர் இங்கே நேக்கான எங்கேயாவது விசிட் அடிப்பினோம் காணையில்ண்ணே. இப்போ இந்த ரைஸோட இந்த செவ்வாழைப்பழத்தை வச்சு செய்ய போகிறோம். என்னது மில்க் ஷேக்கா ஏதோ ஒரு பேர்றான். இந்த மகன் கண்டுபிடிச்சா நான் செய்கிறேன்னா பாலை வச்சுட்டு செய்றீங்க. அப்போ களி காய்ச்ச மாட்டீங்க. களி காய்ச்ச மாட்டீங்க. களியண்டா அன்னைக்கு செஞ்சாதா அப்படியும் சாப்பிடத்தான் வேணும் நான் தம்பி. சரியா? இதில் ஒரு 4-5 பேரிச்சம்பழத்தை சேர்ப்போமா சீட்ஸ் எடுத்துட்டு. அவ கூட ஜூஸ் செஞ்சு தருவீங்க. அது நல்லா இருக்கும். இவருக்கு அன்றைக்கு அந்த என்ன கருப்பு கவுனி அரிசி களியே அவருக்கு இறங்க இல்லை. அதுதான் சொல்கிறேன். இப்போ இதை எப்படாச்சும் போடுவான். இப்போ இதில் நான் கஜு சேர்க்குறேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது நட்ஸுகள் இருந்தால் சேர்க்கலாம். பாதாம் வால்நட் அப்படி ஏதாவது இருந்தாலும் நீங்கள் சேர்க்கலாம். என்னட்ட கஜு மட்டும்தான் இருக்குது. அதானபடியால் ஆன பட்சத்தில் நான் கஜுவை மட்டும் சேர்க்கிறேன். இதோட ஒரு செவ்வாழைப்பழம். பெரிய வாழைப்பழம் என்றா தம்பி இதை வெட்டி போடுவோம். வேறு இன்னொரு வாழைப்பழம் போடட்டான் நண்பர்களே. அதால் வெட்டும் படுதில்லைன்றா தம்பி. பெட்டிஸு மேல் பக்கம் கொஞ்சம் கனிஞ்ச மாதிரி. இதோட பால் சேர்ப்போம். இது ஃப்ரெஷ் மில்க். மில்க் ஷேக்குன்னு சொல்கிறேன். ஃபுல்லாக சேர்க்குற எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு சேர்ப்போம். இதுக்கு சீனி தேவையில்லைண்ணா. கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்ப்போம். நல்லா இருக்கும். சரியா? இதுக்கும் இனிப்பு தான் அதுக்கும் இனிப்பு தான். சரியா? துருப்பிடிச்ச கத்தியும் குத்தத்தான் செய்யும், கூர்க்கத்தியும் குத்தத்தான் செய்யும். அதே மாதிரி எல்லாம் இனிக்கத்தான் செய்யும். சரியா? இப்போ அரைச்சி கொண்டு வருவோம். இப்போ வாங்க. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இன்றைக்கு ஒரு புடி. ஐஸ் கட்டி போடுற? நோ நோ. நீங்கள் குடிச்சிங்களோ மயங்கி விழுந்துருவீங்க. அப்படி இருக்கு. குடி எப்படி இருக்கு சொல்லுவாங்க. எப்படி இருக்கு? செம்மையாக இருக்குது. இதை நாங்கள் இப்போ ஃப்ரைட் ரைஸோடு சாப்பிட்டு குடிப்போம். இப்போ எங்களோட மத்தியான சாப்பாடு ரெடி ஆகிட்டு. நீங்கள் நினைப்பீங்க இது மத்தியான சாப்பாடாடி இரவு சாப்பாடுண்டு. ஏன்னா அப்படித்தான் இருக்குது கிளைமேட். இன்றைக்கு தெரியுமா நண்பர்களே? பாருங்கள் எப்படி இருக்குது கிளைமேட்டு. நல்ல சில்லுண்டு மழை குணமாக இருட்டாக இருக்குது. குப்பு இருட்டாக இருக்குது. அந்த பக்கம் நல்லா இருட்டி கொண்டு வருது. நல்ல ஒரு மலை ஒன்று இருக்குது போல். இந்த மலைக்குள்ள அந்த ஃப்ளட்ஸில் மேலேண்டு ஏசியை திருத்திக்கிறாங்க. என்ன செவ மழை. இனி மழை போலாம் கிடக்குது நண்பர்களே. நல்ல இதாக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். மழைக்கு இதமாக சூப்பராக ரைஸானே அப்படி. அதுக்கு பிறகு இங்கால சிக்கன் டேவல். நான் லெக் பீஸ் எடுக்க போகிறேன். இல்லை இல்லை எனக்கு இன்றைக்கு எங்களுக்கு வா இல்லையோ. உங்களுக்கு தானே எதிராச்சி பிடிக்காது. அது பொரிச்சா சாப்பிடுவேன் நான். குழம்பு தான் பிடிக்காது. ஓகே. இது சிக்கன் டேவல். அதுக்கப்புறம் எங்களோட சில்லி பேஸ்ட். ரைஸ் என்றாலே இந்த சில்லி பேஸ்ட் இருக்கணும். உங்களுக்கு இதில் ரெசிபி வேணுமெண்டா சொல்லுங்கள். இப்போ வாங்க சாப்பிடலாம். இல்லைங்க எப்படி இருக்கு? இங்கே டேவல் சிக்கன் டேவல்
அதையும் இப்படி வச்சுட்டு உங்களை சில்லி பேஸ்ட்டையும் வச்சு இப்படி சாப்பிடணும். சூப்பராக இருக்கும். செவ்வாழைப்பழம் இல்லாட்டிக்கு எந்த வாழைப்பழமும் சாப்பிடாதவங்களோட பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, செம்மையாக இருக்கு. ஏன்னா இவர் வாழைப்பழம் நோம்பெல்லாம் சாப்பிட மாட்டார். இவருக்கு கடிச்சு வாழைப்பழத்தை எப்படி சாப்பிட்டோன்னு அரியண்டம் தென் எப்படி இருக்குது, அவருக்கு வட்டம் வட்டமாக வட்டி கொடுக்கணும். அப்படி ஏதாவது நோண்டு வேறு நண்பர்களே வேறு. இப்படியான பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படி செஞ்சு கொடுத்து பாருங்க, செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது நண்பர்களே. இதையும் குடிச்சுதையும் சாப்பிட செம்மையாக தான் இருக்கு. நல்ல வெயிலாக இருந்துச்சு காலமை. வெயிலுக்கு இதமாக செய்வோம்னு பார்த்தா இப்போ மழை வந்துட்டு என்ன பரவாயில்ல, மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, நாங்கள் செய்ய எடுத்ததை செஞ்சு குடிச்சே தீர்வோம்னு செய்கிறோம் நண்பர்களே. சரியா? கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. எப்படி தம்பி? நல்லா இருக்கா? நல்ல லெக் பீஸ் சூப்பராக இருக்கு. நான் தான் சாப்பிடுவேன் லெக் பீஸ் எடுத்துப்பேன். டெய்லி வந்து குழம்பு அப்படி இப்படி தான் வைக்கிறது. இன்றைக்கு வந்து ரைஸ் வச்சாச்சேன்னா செம்மையாக இருக்கு. இந்த டெவலில் இந்த கறிமிளகாய் இருக்குது பாருங்க, இதை இப்படி எடுத்து சாப்பிட நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கும். கேரட் போட்டாலும் நல்லா இருக்கும். டெவலுக்கு கேரட்டும் போடலாம், நல்லா இருக்கும். நான் போடலாம், நான் ரைஸுக்கும் போடுறதான்னுட்டு அதுக்கு போடலை. இன்றைக்கு வெளியில் போயிட்டு வந்த நண்பர்களே, அப்போ நல்லா லேட் ஆகிட்டு என்ன சாப்பாடு சடார் படார்னு செய்யலாம்னு இதை செய்தாச்சு. மழை அவர் இருக்கா? இது வந்து பாஸ்மதி அரிசிக்கு இப்படி 3/4 படிக்கணும். இந்த அப்போ தான் நல்ல கணக்காக அப்படி வரும். பார்த்தீங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. நாங்கள் சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்ட்டுடா. நல்லாயிருக்கும்.